ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து காலையில் 5:50க்குலாம் எழுந்திரிச்சிட்டேன். 5:50க்கு தான் எழுந்திரிச்சேன். வெளியில் வந்தால் ஒரே மழை. சும்மா சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வண்டி வரும், கிராமம் இல்லையா, அந்த வண்டியில் நமக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் கலர் பொடி வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை வாங்கிட்டு அந்த தீனி சாமான் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் தான் டீ குடிச்சிட்டு காலையில் ஒரு 2 ரஸ்க்கு ஒரு முறுக்கு போட்டு சாப்பிட்டா தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். டெய்லி சாப்பிட மாட்டேன், என்னைக்காச்சும் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சார் எங்கே கிளம்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்க மார்க்கெட் போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் அண்ணன் சபரிமலைக்கு போயிட்டு வந்துச்சு. அந்த பிரசாதம் கொண்டுட்டு ப்ளஸ் எனக்கு பொங்கலுக்கு சீர் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காகவும் வந்தாங்க. எல்லாருமே வர சொல்லியிருந்தேன். அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, அப்புறம் எங்கள் அக்கா, மாமா, பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அதனால் வெள்ளனையாகவே போய் ஏதாவது மீன் நண்டு ஏதாவது கிடச்சா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி காலையில் அனுப்பிச்சி விட்டாச்சு. போயிட்டு மீன் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. போட்டு போகாததுனால எதுவும் கிடைக்கல. அதனால் மீன் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்தோடனே சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இது வந்து எங்கள் ஊரில் சட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு டைம் போயிருக்கேன், பயங்கரமாக இருக்கும். வீட்டுக்கார ஆடு விரட்டுறதுக்காக போயிருந்தாங்க. போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. தண்ணி ரொம்ப அதிகம், மழை வருதில்ல, அதனால் அதிகமாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சாம்மா. இப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும் எங்கள் ஊர். அப்புறம் அம்மா அப்பா எல்லோரும் வந்தாங்க. வந்துட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே இதிலே போயிடுச்சுங்க. அப்புறம் வந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்துட்டு ரொம்ப நேரம். அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் எல்லோரும் வயலுக்கு போனாங்க. எங்களோட வயலுக்கு, எங்கள் கொல்லைக்கு. எதுக்குன்னா கிழங்கு பறிக்கிறதுக்காக. எங்கள் மாமாவுக்கு கொடுத்து விட்றதுக்கு, எங்கள் அக்காவுக்கு அன்னிக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு அவங்கெல்லாம் போனாங்க. நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். போயிட்டு பறிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு. எங்கள் மாமா அக்காவுக்கு அவங்க வந்து டவுன்லேயே உள்ளவங்க, எப்போயாச்சும் தான் வருவாங்க. போய் பறிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு நின்றுட்டு வந்தாங்க. அப்புறம் நான் அங்கிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் முடிச்சுட்டு வந்தேன் எங்கள் அக்காவை, எங்கள் அண்ணி எல்லோரும். நம்ம சைடெலாம் வந்து பொங்கல் சீர் கொடுக்குறதெல்லாம் வழக்கம். அதாவது கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு சீர் மட்டும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது பொங்கலுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே நம்ம அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க. அடுத்தடுத்த சீரெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் காசாகவே கொடுத்துருவாங்க கையில். அப்படி தான் இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் என்னென்னைக்கு சமைச்சிருந்தேன்னா, சிக்கன் குழம்பு வச்சுட்டு அப்புறம் மட்டன் கிரேவி பண்ணிவிட்டு முட்டை வச்சுட்டு அப்புறம் வந்து மீன் ஃப்ரை பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு ரசம். இந்த நண்டு இறால்லாம் வாங்கலான்னா கிடைக்கல, அதனால் வாங்கலை. அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க சாயந்தரம் போல். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்களோட நாத்தனார் வீட்டுக்கு இதே போல் சீர் கொடுக்க போனோம். எங்களுக்கு எங்கள் வீட்டிலேருந்து வருது இல்லையா, அப்போ அது மாதிரி நாங்களும் எனக்கு நாத்தனார் வீட்டுக்கு கொடுக்கணும்ல. எனக்கு 4 நாத்தனார். ஒரு நாத்தனார் தான் கொஞ்சம் தூரம், மற்ற 3 பேரும் பக்கத்தில் தான். அதனால் அவங்களுக்கெலாம் வந்து பொங்கலுக்கு முதல் நாளோ இல்லை பொங்கல் அன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். இவங்க தான் கொஞ்சம் தூரம். என்னோட 3வது நாத்தனார், அவங்களுக்கு சரி இன்றைக்கி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் எங்கள் அத்தாச்சியும் அடிக்கடி வரவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அங்கே போயிட்டு இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அம்மா, அப்பா, அக்கா, மாமாவெல்லாம் எங்கிட்ட அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பி போயிட்டோம். போனால் மழை. கிளம்புனதுக்கப்புறம் சாயந்தரம் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வரலான்னு சொல்லிட்டு மழை. அதோட அப்படியும் வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியாக. வந்தால் இங்கே எங்கள் அத்தாச்சி எங்களுக்கு ஸ்பெஷலாக சமைச்சு வச்சுருந்தாங்க. என்னென்னா சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, மட்டன் சூப்பு, அப்புறம் முட்டை எல்லாம்
போட்டு ஸ்பெஷலாக சமைச்சிருந்தாங்க. நைட்டுக்கு இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. நாளைக்கு தான் எங்கள் ஊருக்கு நாங்கள் போகணும். இன்றைக்கிட்டு எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. பொங்கல் வரப்போது எல்லோரும் பயங்கரமாக வேலை பார்த்துட்ருப்பீங்க, வீடு சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல் வந்தாலே அப்படி தானே. சரி, ஓகேங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பாய்.